சொல்லிட்டு இருக்கேன்ல. என்னடா இந்த மாதிரி இருக்கா? என்னடா சொன்னா கேட்க மாட்டேங்கிறா? சத்தம். சீனு காலையில போட்டியா? போடல சீனு, நான் வாசனை குத்து போடல. அடிக்குது. சீனு நான் போடக்கூடாதுன்னு தான் காலையிலேயே ஓட்டு போட வந்த சீனு. ஆனா எனக்கு முன்னாலேயே எவனோ ஒருத்தன் என் ஓட்ட போட்டான். சரி வாப்பா. என் ஓட்டு எங்க அப்பனுக்கு நான் மட்டும்தான் பிறந்தேன்னு நினைச்சேன். வேற ஒருத்தன் இருக்கான. சரி சொல்றல வா. இந்த தொகுதியில ஒரு ஓட்டுல பிரச்சனைன்னு வந்தா ரீஎலெக்ஷன் தான். வா. மூஞ்சிய பாரு. ஒரு வருஷம் முன்னாடி பிறந்திருக்கலாம்ல. ஆசைப்பட்டா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஓட்டு கூட போட முடியல. ரெண்டாங்கிட்ட வயசு. பரவாயில்ல, நானும் ஓட்டு போட்டிருக்கேன். எல்லாரும் ஜெயிச்சா மாலை போடுவாங்க. நான் பூ போட்டிருக்கேன். இதுவும் ஓட்டு தான். நம்ம ராகவன் சார் சொல்லுவாரு, நம்ம தொகுதியில ஒவ்வொரு முறையும் தலைதான் விழுதுன்னு. முதல் முறையா பூ விழுந்திருக்கு பாரு. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரம். ஆர்கே வரதராஜன் 8250 வாக்குகளும், சுயேட்சை வேட்பாளர் வாசு 22,800 வாக்குகளும் பெற்று 14,550 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். கும்பகோணம் தொகுதியில் ஆர்கே வரதராஜனை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் வாசு 25,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். நம்மை எதிர்த்து போட்டியிட்ட ஆர்கே வரதராஜனை விட சுயேட்சை வேட்பாளர் வாசு 48,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் உள்ளார். சுயேட்சை வேட்பாளர் வாசு 64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். தொடர்ந்து 5 முறை தொகுதி கும்பகோணம் தொகுதி முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சுயேட்சை வேட்பாளர் வாசு 85,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தொடர்ந்து வெற்றி பெற்று குறைந்த வாக்குகள் இம்முறை பழுதோடு வேணாம் தம்பி, சொந்தா கேளுங்க. தம்பி வேணாம் தம்பி. தம்பி என்னாச்சு? எதுக்கு அழுகுறீங்க தம்பி? சொன்னா புரிஞ்சுங்க தம்பி. அழுகாதீங்க. அழாதீங்க தம்பி. சொல்லியா சொன்னா கேளுங்க. அழுவாதீங்க தம்பி. அப்பா பாக்குறேன் தம்பி. சொன்னா கேளுங்க. சொன்னா கேளுங்க. ஏய் ஏய், ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? உங்க அப்பன செத்தாடா போயிட்டான். செத்தாடா போயிட்டான். உன் வயசு பையன் ஒருத்தன் உங்க அப்பனை தோக்கடிச்சிருக்கான். நீ நின்று அழுதுகிட்டு இருக்க. கம்நாட்டி கம்நாட்டி. நான் தோத்தா, நான் தோத்தா, நான் தோத்தா. இங்க என்ன நடக்கும்னு தெரிஞ்சாகணும். ஒரு ஒரு பையன் பேன் போட்டுக்கிட்டு நடக்கூடாது. வெட்டுங்க, வெட்டி போடுங்கடா. வெட்டுங்க, போங்க போங்க போங்க. சொன்னாங்களே, அப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் போயிருப்பா. ஆத்திரப்படாதப்பா. சார் பாருங்க சார், என்ன வேணாலும் பண்ணுங்களா? பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. பசங்க விட்டு அங்கங்க அடிச்சுட்டு இருக்காங்க சார். பேசாம இருந்தா என்ன சார் அர்த்தம்? அவன் தோத்துட்டான். மேல அவன் கட்சி ஜெயிச்சிருச்சு. எது நடந்தாலும்
கண்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப எது நடந்தாலும் கண்டுக்க மாட்டீங்கல்ல? கண்டுக்க மாட்டேன். சொல்லியா? ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கட்சிக்காரங்களை விட்டு அடிச்சிட்டு இருக்காங்க சார். கண்டுக்காத விடிய. அடிக்கட்ட விடியா, கண்டுக்காத.
போட்டு வகவ போட்டு கொளுத்துட்டாங்களா? எல்லாம் பசங்க பிள்ளைங்களா? நம்ம அருண்றா வெற்றியை பார்க்காம நாங்க யாரும் செத்துற மாட்டோம்டா.